கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்று உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று நீங்கள் அறிய கிடைவீர்கள் என்றார். இந்த வேத பகுதியை பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தார் அறியும்படியாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அதை சிலுவையில் அறைந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தருடைய பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு இங்கே கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். அப்போது ஆண்டவர் என்று சொல்லும்போது எபிரேய மொழி வேதாகமத்திலே அதோனாய் என்று இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அதோனாய் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த சிலுவையிலே அறைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இதுக்கு முந்திய அந்த செய்தியிலே நாம் கேட்டோம். இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை அவர் சிலுவையிலே நமக்காக சுமந்தார். நீதியுள்ள தேவனாய் இருந்து பாவத்தின் தண்டனையை அவர் தானே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய சம்பளமாகிய மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து நமக்கு விடுதலையை சம்பாதித்து வைத்து விட்டார். இந்த விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்றால், அவரே ஆண்டவரும் கிறிஸ்துவுமாயிருக்கிறார். கிறிஸ்து என்றால் இரட்சகர். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு வேறு விதமான காரியங்களை சொல்லுகிறோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் இன்னுமாக அநேக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கிறிஸ்தவர்கள் 3 கடவுளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதிலும் குரான் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒரு வாசகம் அங்கே இருக்கிறது. எங்கள் நபியிடம் அல்லாஹ் சொல்லுகிறதை போல ஒரு வசனம் இருக்குது. நபியே, இது கூறுவீராக, என்னை தவிர நாம் ஈசாவையும் மரியமையும் நாம் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னேனா என்று அல்லாஹ் கேட்கிறது போல ஒரு செய்தி இருக்கிறது. எங்கேயும் மரியாளை கடவுள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதாகமும் கற்றுக் கொடுக்கவில்லை. மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாயார், மாம்சத்தின்படியான தாயார். ஆனால் அவளை கடவுள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லவில்லை. இங்கே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் மூவர் ஒருவராய் இருக்கிற ஒரு கடவுளை பற்றி சொல்லுகிறது. ஒரே கடவுள்தான், ஆனால் 3 ஆழ்த்தத்துவமுள்ள கடவுள்கள். 3 ஆழ்த்தத்துவமுள்ள கடவுள்கள் என்று சொல்லக்கூடாது. 3 ஆழ்த்தத்துவமுள்ள ஒரே கடவுள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்கிறது, இங்கேயே அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், தேவன் இயேசுவை தேவனாக்கினார். தேவன் இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். யாருக்கு? அவரை யார் சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களுக்கே. யார் சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களுக்கும் இயேசு அவர் கடவுளாகவும் இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே நமக்காக சுமந்தார். அவர்தான் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே நமக்காக சுமந்தார். அதனால் அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் விடுதலை இல்லை. அதை தான் இங்கே சொல்லுகிறார். அவர்தான் கிறிஸ்து என்று சொன்னால், கிறிஸ்து என்றால் இரட்சகர். அப்படியானால் இயேசுதான் கடவுள், இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி இந்த பகுதி திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது இந்த இயேசு தேவன் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களில் இருக்கிறதா?
ஒருவேளை இன்றைக்கு வேறு விதமான சில கருத்துக்களை சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுளாக்கி கொண்டார்கள், யூதர்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி பலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே யூதர்களுடைய கையிலே இருக்கிற அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, இங்கே சகரியா தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால் அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சகரியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 2வது வசனம் வரையும் 6லிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்ப்போமானால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பழைய ஏற்பாட்டு யூதர்கள் பழைய ஏற்பாடை இந்த தீர்க்கதரிசிகள் எழுதுகிற காலத்திலே, இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எழுதுகிற காலத்தில் எவ்விதமாக இயேசு வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த 3வது அதிகாரத்திலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை இங்கே தரிசனத்திலே சகரியா தீர்க்கதரிசி காண்கிறார். அவன் யாருக்கு முன்பாக நிற்கிறான் என்றால் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். இங்கே இந்த உரையாடலை நாம் படிக்கும்போது அங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது அங்கே அந்த உரையாடலை பாருங்கள், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அந்த பிரதான ஆசாரியனாகிய அந்த யோசுவாவினுடைய பக்கத்திலே வலது பக்கத்திலே நின்றான். அந்த சம்பவம் அப்படிதான் சொல்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார், கர்த்தர் நிற்கிறார் என்று அங்கே சொல்லவில்லை, கர்த்தருடைய தூதன் நிற்கிறார். அவனுக்கு அருகிலே அந்த யோசுவா, பிரதான ஆசாரியனாகி யோசுவா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த செருபாபேலுடைய காலத்திலே அந்த யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கிறான். அந்த பிரதான ஆசாரியனை அங்கே பாவ அழுக்கு நிறைந்த ஒரு வஸ்திரத்தோடு ஒரு உடையோடு கூட அங்கே வந்து நிற்கிறதாக இங்கே தரிசனத்திலே சகரியா காண்கிறார். அந்த அந்த பிரதான ஆசாரியனை பிசாசு குற்றம் சுமத்துகிறான். சாத்தான் அவனை குற்றம் சுமத்துகிறான். இவன் பிரதான ஆசாரியன், இவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டியவன், ஆனால் இவனே கரைப்பட்ட வஸ்திரத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் என்று அங்கே கர்த்தருடைய தூதனிடத்திலே குற்றம் சாட்டுகிறான். இப்போதான் கர்த்தருடைய தூதன் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, யார் பேசிக்கிட்டு இருக்கா? 3 பேர் பேசி கொண்டு இருக்கிறார்கள், 3 பேர் நிற்கிறார்கள். சாத்தானும் கர்த்தரும் கர்த்தருடைய தூதனும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய தூதனும் சாத்தானும் பேசி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். அது கர்த்தர் கர்த்தர் தான் பேசுகிறார், கர்த்தருடைய தூதன் பேசவில்லை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமானால், இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போமானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கர்த்தர் சாத்தானை நோக்கி எப்படி சொல்லியிருக்கணும்? நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சாத்தானை நோக்கி நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போ பேசுகிறவர் கர்த்தர், ஆனால் வேறொருவர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார். பேசுகிறவர் கர்த்தர் தான், ஆனால் வேறொருவர் அவனை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்து இருக்கிறான், அந்த பாவ கரைபிடிந்த வஸ்திரத்தோடு இருக்கிறான். அவனுக்கு முன்பாக சாத்தான் அவனை குற்றஞ்சாட்டி கொண்டு நிற்கிறான். இப்படி அவன் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது இங்கே கர்த்தருடைய தூதனானவர், அங்கே கர்த்தர் என்று சொல்லுகிற கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறத பாருங்கள், இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், அவனுக்கு சுத்தமான பாகைகளை தரிப்பீங்கள், அவனை சுத்தப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். ஏன்னா இயேசு தான் நம்மை சுத்தப்படுத்துகிறவர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் பாவ கரையை நீங்கள் நம்மை சுத்திகரிக்கிறவர். ஏன்னா அவர் தான் சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவன் விட்டவர். இங்கே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலக மனித பிறப்புக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசி இங்கே தெளிவாக சொல்லுகிறதை பாருங்கள். பிரதான ஆசாரியனாகிய அந்த யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து களைந்து போடுகிறார். ஏன் அவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறேன் என்றால், அவரை கர்த்தர் என்று சொல்லாமல் கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அவர் பேசுகிறத பாருங்கள், அவர் பேசும்போது அவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சொல்லும்போது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று
தம்மிலே இருக்கிற இன்னொரு தெய்வத்துவம் உள்ளவரை அவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, முதல்ல கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்காக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறாரு. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது. நான் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படி சொல்லலை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தெய்வத்துவம் உள்ளவர் ஒருவர் அல்ல, இரண்டு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரே தெய்வத்துவம் உள்ளவர் இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிய முடிகிறது. இன்னும் ஆழமாக நாம் பார்ப்போமானால் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே தானியேல் தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை காணும்போது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே முதலாவது சிங்காசனங்கள் வைக்கப்படுகிறது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்ட பிறகு அங்கே முதல்ல நீண்ட ஆயுசுள்ளவர் ஒருவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்தால மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக மனித ரூபமாக இருக்கிற ஒருவர் அழைத்து கொண்டு வரப்பட்டார். அவருக்கு வணங்கப்படத்தக்க நாமம் கொடுக்கப்பட்டது. சகல ஜாதியாரும் பாசைக்காரரும் கோத்திரத்தாரும் அவரே வணங்கவும் சேவிக்கவும் அவருக்கு அதிகாரம் உள்ள தேவன் என்கிற அந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதை தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அதே போல் இந்த குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் வைக்கிற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாரா, இயேசு தன்னை ஆதி முதல் இருக்கிற கடவுள் என்று சொன்னாரா என்கிற ஒரு கேள்வியை இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கேள்விக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே விடையளிக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இந்த வேத பகுதி தெளிவாக நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 56லிருந்து 58வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் படித்து பார்ப்போமானால், நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னை காண வேண்டும் என்று விரும்பினான், அவன் என்னை கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் என்னை கண்டான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் பார்த்த உடனே யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறாயே. யூதர்களுக்கு புரிந்து விட்டது, நான் ஆபிரகாமை கண்டேன், ஆபிரகாம் என்னை கண்டான் என்று சொன்னோடனே, ஆபிரகாம் கர்த்தரை அல்லவா கண்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று சொல்லி தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை பார்த்தேன், ஆபிரகாம் என்னை காண வாஞ்சையாயிருந்தான், அவன் என்னை கண்டான், நான் அவனோடு பேசினேன் என்று சொல்லுகிறார். இன்னும் குறிப்பாக ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கனால், கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுக்கும்போது என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்னா, கர்த்தர் தான் ஆபிரகாம் கூட பேசிகிட்டு இருப்பார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசிகிட்டு இருக்கும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அங்கே தன்னை சொல்லாமல் இன்னொருவரை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அங்கே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆபிரகாமோடு பேசினவர் நான் தான், நீங்கள் சொல்லுகிறபடி பிதாவாகிய தேவன் அல்ல, குமாரனாகிய தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய நான் தான் அவனோடு பேசினேன், அவர் என்னை கண்டு களி கூர்ந்தான், நான் ஆபிரகாம் உலகத்திலே பிறக்கிறதுக்கு முன்பாகவே நான் உலகத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் எப்போ இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாகவே இருக்கிறார், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். அதுதான் யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் உண்டாகவில்லை. அப்போ உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவாய அவர் தேவனாயிருக்கிறார். இது சொன்னவனே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆயத்தமான, இவன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி. அது அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தெய்வத்துவம் உள்ளவராக வெளிப்படுத்தினார். இங்கே பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் அவரை
கடவுளாக்கினார், அவர் ஆண்டவரும் இரட்சகருமாக மாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் இது இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனங்களையும் 17 to 22 வரைக்கும் உள்ள வசனங்களையும் நாம் படித்து பார்ப்போமானால் இந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த 17ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, மனோவாவுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். முதல்ல அவருடைய மனைவிக்கு தரிசனமாகிறார். தரிசனமானவர் அங்கே அவருடைய பெயர் என்னென்று சொல்லுவோமானால் கர்த்தருடைய தூதனானவர். இங்கே அப்படி தான் சொல்லு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பகுதியை நல்லா படித்து பாருங்கள். இது நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே மனோவாவுக்கு தரிசனமாகிறார். மனோவா மனைவிக்கு தரிசனமான தேவனை அழைக்கிறார். 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றான். இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே தூதனானவர் மனோவாவுக்கு தரிசனமாகிறார், மனைவிக்கு தரிசனமாகிறார். அவரோடு கூட உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுங்கள் என அநேக காரியங்களை அவர்களோடு பேசுகிறார். வருங்காலங்களை குறித்து பேசுகிறார். அந்த மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவன் நசரேயனாக இருக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுத்தவர் இங்கே மனோவா கடைசியாக இப்படி ஒரு நாங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், குழந்தை பெற்றெடுக்கும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டும், உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும், உங்கள் பேர் என்ன என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், என் பேரை ஏன் கேட்குற, என் பேர் அதிசயம். இங்கே அதுக்கு அடுத்த பகுதியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவார், நீ போஜனம் பண்ணும் அப்படின்னு கூப்பிடுவார் மனோவா. அப்போ அவர் சொல்லுவார், நான் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, நீ ஏதாவது கர்த்தருக்கு செலுத்தணும்னா எனக்கு செலுத்தணும்னா சொல்ல மாட்டார், கர்த்தருக்கு செலுத்தணும்னா நீ பலியாக செலுத்து என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் பெயர் அதிசயம் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிசயம் என்று பெயர் உள்ளவர் யார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். இந்த அதிசயமானவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் இந்த 9வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறப்பார் என்று சொல்லும்போது வேதம் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவருக்கு கொடுத்த பெயர் அதிசயமானவர். இங்கே மனோவாவுக்கு தரிசனமான கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் பெயர் அதிசயம். அங்கே அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிற போது மனோவா பார்க்கிறார், இந்த பலியை அந்த கர்த்தருடைய தூதனானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், பலியை கர்த்தருக்கு செலுத்துகிறார். ஏற்றுக்கொண்டவர் கர்த்தருடைய தூதனானவர். வேதம் சொல்கிறது, அந்த பலியின் வழியாய் அவர் ஏறி போகும்போது அங்கே அதிசயம் விளங்கினது. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனோவா சொல்கிறார் 22ஆம் வசனத்தில், தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். இதுவரைக்கும் மனோவாவுக்கு தான் தேவனை கண்டேன்னு நினைக்கல, ஒரு தூதனை பார்க்கிறதாக நினைத்து பேசி கொண்டிருந்தான். ஒரு தூதன் நம்மோடு பேசுகிறான் என்று தான் பேசி கொண்டிருந்தான். அதிசயமானவர் என்று சொல்லும்போது கூட மனோவாவுக்கு தெரியாது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இயேசுவுக்கு அதிசயமானவர் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் தேவன் என்கிற காரியம் எல்லாம் இங்கே மனோவாவுக்கு தெரியாது. அதற்கு முன்பாக உள்ள காலகட்டம். அதனாலே எப்பொழுதும் மனோவா அறிந்து கொள்ளுகிறான், அவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு ஏறி போகும்போது, இவர் தேவன் அல்லவா, இவர் தேவதூதன் இல்லையே, ஐயோ கடவுளை நான் பார்த்து விட்டேன், நான் உயிரோடு இருக்க முடியாதே என்று சொல்லி மனோவா புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்போது மனோவா பார்த்தது யார் என்பதை அவரே சொல்கிறார், நான் தேவனை பார்த்தேன். ஆனால் அந்த பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர்னு இருக்கும். அப்போது தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு அதிசயமானவர் என்கிற ஒரு பெயரும் அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அவர் அதிசயமானவர். இப்படிப்பட்ட அதிசயமான தேவனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பெயரிலே நாம் பார்க்கிறோம். அதை இயேசுவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே என்னுடைய ஆபிரகாம் என்னை கண்டான், அவனுடைய காலத்துக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி விட்டு போகிறார். இரண்டாவதாக இயேசுவின் ஞான ஸ்நானத்தின் சமயத்திலே நாம் அவரை
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற ஒரே தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், மத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். அவர் எங்கே இருக்கிறார்? யோர்தான் நதி கரையோரத்திலே வந்து விட்டார். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? யோர்தான் நதியின் கரையிலே பூமியிலே நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? மத்திய ஆகாயத்திலே இறங்கி இயேசுவின் மேல் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்படி அமர்ந்திருக்கிற வேளையிலே மேலே இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். நல்லா பாருங்க, இங்கே அவரை பிதாவாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வானத்திலிருந்து கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த ஜலத்திலிருந்து கரையேறி வந்திருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நேசகுமாரன். இப்போ இயேசு தனியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்துவமானவராகவும், பரிசுத்த ஆவியானவர் தனித்துவமாகவும், பிதாவாகிய தேவன் தனித்துவமானவராகவும் இந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இன்னொரு இடத்துல நாம் பார்க்க வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம், இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இங்கே பாருங்கள், இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிறார். பிதாவை நோக்கி இயேசு பேசுகிறார். இயேசு பிதாவை நோக்கி பேசுகிறார். என்ன செய்கிறார்? என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்படைக்கிறேன். இன்னும் தெளிவாக இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்திலே தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எப்படி மூவர் ஒருவராயிருக்கிற தேவன் செயல்படுகிறார் என்பதை இந்த காட்சியிலே பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை மரண சமயத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை நான் பிதாவினிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். இந்த கட்டளை இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னது பிதா. இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னது பிதா. அவர் சொன்ன வார்த்தையின்படி எனக்குள்ளே இருக்கிற ஆவியை எடுத்து பிதாவினிடத்திலே கொடுத்து விடுகிறேன். அதை கொடுத்து விட்டு அதை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நானே பிதாவினிடத்திலே ஒப்படைக்கிறேன். அவரிடத்திலிருந்து நான் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறேன். இப்போது பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தெய்வத்துவம் உள்ளவரை தனக்குள்ளே இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனாய் இருக்கிற ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்கிறார். இப்படி செய்வதற்கு பிதாவே இயேசுவுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்படி செய் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் என்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அப்படியானால் எங்கேயும் தெய்வத்துவத்தின் மூவர் ஒருவராய் இருக்கிறவருடைய அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இயேசுவின் சிலுவை மரணமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் ஒருவராயிருக்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு மனிதனுக்குள்ளே ஆத்துமாவும் இருக்கிறது, சரீரமும் இருக்கிறது. ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். இப்போது இந்த ஆத்துமாவை மனிதர்கள் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. ஆத்துமாவை கொல்ல முடியாது, ஆனால் சரீரத்தை என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும். இங்கே வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒரு கொலை செய்வார்களானால் அந்த மனிதனுடைய ஆத்துமாவை கொலை செய்ய முடியாது. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை எடுத்துக்கொள்ள முடியும்.
அவனுடைய சரீரத்தை அழிக்க முடியும், ஆனால் அவனுடைய ஆத்துமாவை அழிக்க முடியாது. அதே சமயத்தில் கடவுள் அவனுடைய ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர். அதோடு மாத்திரமல்லாமல் நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், இங்கே மனிதனுக்கு தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 காரியம் இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? தேவன் மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த 3 விதமாக செயல்படக்கூடிய ஒன்று. அதே போல் தம்முடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் மனிதனிலே எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறதோ அதே போல் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், மூவரும் ஒரே மனிதன் எப்படி 3 தன்மையுடையவனாய் இருக்கிறானோ அதே போல் 3 தன்மையுடையவராய் இணைந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவரே நமக்கு இரட்சகராய் இருக்கிறார், நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். ஏன்னா இயேசுவை தேவன் என்றும் இரட்சகர் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய், நீரே எங்களுடைய இரட்சகரும் எங்களை விடுதலையாக்குகிறவரும் எங்கள் தேவனுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை இந்த நாளிலே எல்லா விதமான பலவீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, சாபங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் தகப்பனை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாயிச்சு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை நீரே போதுமானவராக இருந்து அவளை ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.